அதிரலை உறவுகளுக்கு வணக்கம். தற்போது நாம் பார்க்கின்ற காணொளி என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு உதாரணமாக ஒரு கிரிவலம் அப்படின்னு சொன்னால் எந்த ஸ்தலத்தை ஞாபகம் வரும் அப்படின்னா திருவண்ணாமலை தான் நமக்கு நினைவுக்கு வரும். ஆனால் நமது ஊரிலும் நமது மாவட்டத்திலும் நமது நாமக்கல் மாவட்டத்திலும் ஒரு கிரிவலம் இருக்கிறது, ஒரு ஸ்தலம், ஆன்மீக ஸ்தலம் இருக்கிறதுனா இருக்குது. நிறைய பேருக்கு அது தெரியாது. தற்போது அதை தான் நம்ம பார்க்கிறோம். எங்கேயும் இல்லை, நமது ராசிபுரம் 6 பட்டணத்தில் தான் அந்த ஸ்தலம் அமைந்திருக்கு. பெருமாள் காட்டுகின்ற ஒரு மேடு, இந்த குன்றின் மீது தான் அந்த ஸ்தலம் அமைந்திருக்கு. அந்த இடத்துக்கு பொன்மலை என்று 6 பட்டணம் அறக்கட்டளை சார்பாக அதை வந்து பராமரித்து வராங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வாராகி அம்மன், பெருமாள் ஆகிய ஸ்தலங்கள் அங்கே அமைந்திருக்கிறது. ஒரே இடத்தில் அனைத்து தெய்வங்களுக்கும் ஆலயங்கள் கட்டியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, அங்கே இன்னும் பல சிறப்புகள் இருக்குது. மரகத பூஞ்சோலை வனத்துறையின் சார்பாக மரகத பூஞ்சோலை அமைத்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, 27 நட்சத்திரத்திற்குமான தல விருச்சகம் அமைத்து அதுக்கான தெய்வங்கள் கோவில்கள் அமைத்து சிறப்பாக வழிபட்டு வருகிறார்கள். அதனுடைய சிறப்புகளை தான் பார்க்குறோம். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் பட்டணம் கிராமம் பொன்மலை திருத்தலம் என்று சொல்லக்கூடிய புண்ணிய சேத்திரத்தில் அகிலாண்டேஸ்வரி உடனமர் புன்னேஸ்வரர் திருக்கோவிலில் ஸ்ரீ நர்த்தன விநாயகரும், ஸ்ரீ நவகால பைரவர், ஸ்ரீ மகாவாராகியம்மன், நட்சத்திர அதிதேவதைகள் ஆகியவை தனி பெரும் சன்னதிகளாக இங்கு அமைந்துள்ளது. இங்கு ஒவ்வொரு மாத பௌர்ணமி தினத்தன்று மாலை 5 மணிக்கு அகிலாண்டேஸ்வரர் உடனமர் புன்னேஸ்வரருக்கு
சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று சுவாமி சப்பாரத்தில் எழுந்தருளி கிரிவலமாக வலம் வந்து கொண்டிருக்கிறாள். இந்த கிரிவலத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள்கள் பங்கு பெற்று இந்த கிரிவலத்தில் சாமியின் சப்பாரத்தை இழுத்து தன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி இங்கு பூஜிக்கொண்டு இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கு நர்த்தன விநாயகர் என்று சொல்லக்கூடிய விநாயக பெருமான் 9 நவ கிரகங்களின் மேல் நின்று நர்த்தனம் புரிவது போன்று தனிப்பெரும் சன்னதியாக அமையப்பெற்றுள்ளது. இங்கு நவ கால பைரவர் என்று சொல்லக்கூடிய அஷ்ட பைரவத்தின் மேல் தனி பைரவராக நின்று அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு மாத தேய்பிறை அஷ்டமி அன்றும் மாலை 5 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை சிறப்பு அபிஷேக ஹோம ஆராதனை வைபவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த அஷ்டமி தினத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கு பைரவரை வேண்டி பூசணிக்காய் தீபம் ஏற்றும் தேங்காய் தீபம் ஏற்றியும் வழிபட்டு செல்கின்றனர். இங்கு வாராகி அம்மனுக்கு தனிப்பெரும் சன்னதியாக அமைந்து திருப்பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் நட்சத்திர தேவதைகள் என்று சொல்லக்கூடிய அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூஷம், ஆயில்யம் என்று மகம், பூரம், உத்திரம் என்று சொல்லக்கூடிய 27 நட்சத்திரத்தின் அதிதேவதைகளும் அதனுடைய விருட்சங்களும் இங்கு மலையின் கிரிவல பாதையில் அமைந்து நம்மளுக்கு அருள்பாலித்து கொண்டிருக்கிறார்கள். தினமும் அன்று வரக்கூடிய நட்சத்திர அதிதேவதைகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த ஆலயத்தில் 2 மலைகளும் நடுவில் இந்த சிவாலயமானது அமைய பெற்றுள்ளது. மலையின் உச்சியில் வரதராஜ பெருமாள் என்று சொல்லக்கூடிய பூதேவி ஸ்ரீதேவி சகித பொன் வரதராஜ பெருமாள் அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். மலையின் அடிவாரத்தில் சிவபெருமான் அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். மக்கள் அனைவரும் இந்த திருக்கோவிலில் வந்து பைரவரையும் அகிலாண்டேஸ்வரன் உடனமர் பொன்னேஸ்வரரையும் மனமாற பிரார்த்தித்து குழந்தை வரம், திருமணம் தடை என்று போன்ற விஷயங்கள் போன்ற இதுங்களை நீக்கி இங்கு அருள்பாலித்து கொண்டிருக்கிறார்கள். நன்றி. தினமும் காலை ஒரு கால பூஜையாக இங்கு அனைத்து தெய்வங்களுக்கும் பூஜைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. மாலை அன்று வரக்கூடிய நட்சத்திர தேவதைகளுக்கு மட்டும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதை தவிர்த்து கந்தசஷ்டி விரதம், அன்னாபிஷேகம், புரட்டாசி மாதம் 4 சனிக்கிழமை விஷ்ணு பகவானுக்கு அபிஷேகம் போன்ற சிறப்பு பூஜைகளும் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றன. சனிக்கிழமை அன்று சனியோரை காலை 6 to 7 சனியோரை அன்று சனி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 to 6 என்று சொல்லக்கூடிய ராகு காலத்தில் பைரவருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. மற்றும் நர்த்தன விநாயகருக்கு சங்கடகரா சதுர்த்தி என்று சொல்லக்கூடிய சதுர்த்தியில் சிறப்பு ஹோம அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இன்றைய திருக்கோவிலில் அர்ச்சகராக லோகநாத சிவம் அடியேன். அனைவருக்கும் வணக்கம். இது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் பட்டணம் பேரூராட்சி. இந்த மலைக்கு பேர் வந்து பொன்மலை. இங்கே 27 நட்சத்திர கோயில் இருக்குது, பால பைரவர் இருக்காங்க. அது தவிர நம்ம நிறைய சாமிகள்லாம் வைக்க இப்போ வருங்காலத்தில் வந்து
நாங்கள் சிவன் வைக்க போகிறோம். இது வந்து ஒரு மரகத சோலை. இது வந்து அரசாங்கத்தில் வந்து நமக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இதை இனிமேல் கொஞ்சம் பராமரித்து இங்கே ஒரு மூலிகை வனமும், இது ஒரு நடைபாதை, இதை கல்லெல்லாம் போட்டு இதை நடைபாதை மாதிரி பண்ணி தினமும் காலையில் மாலை 2 நேரமும் மக்கள் வந்து இதில் நடந்து போகிற மாதிரி 1 கிலோமீட்டர் தூரம் வரும். அது காரையெல்லாம் போட்டு நாங்கள் பக்காவாக செய்யலான் இருக்கோம். இது 2 சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பனை கன்றுகள் நட்டுருக்குறோம். பனை விதையை வந்து 1000 பனை விதையை நட்டுருக்கிறோம். சுற்றிலும் அவங்க வச்ச மரத்தை நாங்கள் பராமரிச்சிட்ருக்கிறோம். இது ஃபியூச்சரில் இன்னும் ஒரு 4 வருஷம் ஆச்சுன்னா இது ஒரு சோலை மாதிரி ஆயிரும். மக்கள் நடந்து வரப்போக ராசிபுரத்துலேருந்து எல்லாருமே வருவாங்க. காலையிலையும் சாயங்காலமும் நடைபாயணத்துக்கு இது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இங்கே வந்து நாங்கள் இந்த இடம் வந்து மூலிகை வனம் ஒன்று வைக்கிறோங்க. எல்லாம் என்னென்ன மூலிகை இருக்குது அத்தனை மூலிகையும் இந்த இதில் வச்சு யார் யாருக்கு என்ன தேவையோ அப்பப்போ அவங்களுக்கு கொடுத்து அவங்க வாழ்க்கையை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு நாங்கள் இதை அப்படியே பண்ணிகிட்ருக்குறோம். இது பூரா மூலிகை வனம். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அங்கே பார்க் ஒன்று, கோயிலுக்கு வர பொண்ணுங்களாம் பிள்ளைங்க குழந்தைங்களாம் அந்த பார்க்கில் விளையாடுறது. அந்த பார்க்கை திருப்பியும் நாங்கள் கொஞ்சம் புதுமையாக பண்ணி இது மக்களுக்கு பயன்படுற மாதிரி நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோங்க. என்னென்ன மரங்கள் வச்சுருக்கீங்களா? மரங்கள் என்ன மரங்கள்? மரம் வந்து இது நம்ம ஒரு 1000 பனை விதைகள் வச்சுருக்கிறோம் சார். மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா எல்லா மரமும் இருக்குது. இப்போ அரச மரம், ஆலமரம், புங்க மரம், அவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 மரம் வச்சு கொடுத்துருக்காங்க ஃபாரஸ்ட்டில். நாங்கள் வந்து இதை வந்து பராமரிக்கிறதுக்கு பாருங்கள், இதுக்கெல்லாம் குழி எடுத்து மழை காலத்தில் தண்ணி தேங்கி நீச்சு இதை வைக்கிறதுக்காக இதெல்லாம் நாங்கள் பராமரிச்சிட்ருக்குறோம். இது ஒரு 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இது பூரா சோலை மாதிரி ஆயிரும். வர்றவங்களுக்கு இது ஒரு நல்ல இதாக இருக்கும். சார், எதன் மூலமாக யார் நீங்கள் பராமரிக்க, எந்த குழு பராமரிக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். இது வந்துட்டு பொன்மலைன்னு ஒரு ட்ரஸ்ட் ஒன்று இருக்குங்க. என்ஜினியர் மாணிக்கம் தலைவர், நான் வந்து செயலாளராக இருக்கேன். கீழே 10 உறுப்பினர் இருக்காங்க. பழைய துணை மேலாளர் இருக்கார், டிஆர் ஒருத்தர் இருக்காருங்க ராமசாமின்னு. அப்புறம் விஜயன் ஒரு மெடிக்கல் வச்சுருக்காரு, விஜயன் அவர் முக்கியமானவங்க. இவங்களாம் கட்டிமணி, இவங்க எல்லாம் சேர்ந்து தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். இதை பராமரிக்கிறதுக்கு இப்போ பர்மிஷன் கேட்டுருக்குறோம். பஞ்சாயத்தில் ஒப்படைச்சாங்கன்னா நாங்கள் இந்த நடைப்பயணத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடும் பண்ணி வர்றவங்க விளையாடுறதுக்கும் குழந்தைங்களுக்கு விளையாட்டுக்கும் நடந்து போய் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நடைப்பயிற்சிக்கும் இந்த பாதையை அமைச்சு கொடுக்கலான்ட்டு இருக்கிறோங்க.
பட்டணம் பொன்மலை. இந்த பொன்மலையில் வந்து 27 நட்சத்திரங்கள் இருக்குது. அதுக்குரிய சாமிங்க இருக்காங்க, காலபைரவர் இருக்காங்க, நர்த்தன விநாயகர் இருக்காங்க. இது கிரிவலம் பண்ணுறது, அஷ்டமி நட்சத்திரம் பூஜை பண்ணுறது, இதை மெயின்டைன் பண்ணுறது, பராமரிக்கிறது எல்லாமே வந்து பொன்மலை அறக்கட்டளை. அதில் முக்கியமாக தலைவர் என்ஜினியர் மாணிக்கம், கூட வந்து டாக்டர் செங்குட்டுவன், ராமசாமி இணை பொதுச் செயலாளர், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மணி மெய்யழகன், இவங்கெல்லாம் முக்கியமாக இருந்து இந்த கூட இருந்து இதெல்லாம் பண்ணி பராமரிச்சுட்டு இருக்காங்க. இதுதான் எங்களுடைய வேலை. தேங்க்யூ.